நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவேன். எப்பா என்ன சாங்ல என்று என்னை பார்க்கிறேன். கோலிவுட் சம்பவம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தாங்க நான் பேச போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ்னா யாருக்கு தான் பிடிக்காதுன்னு அடிக்கடி நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு தான் இருக்கேன். லவ்னா சில பேரை வாழ வைக்கும், சில பேரை அழ வைக்கும். காதல்னா என்னங்க? சந்தோஷமா, நம்பிக்கையா, தவிப்பா, இல்லை தியாகமா? இப்படி பலதரப்பட்ட கோணத்தில் வந்துட்டு நம்ம காதலை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு லவ் எல்லாரும் தாங்க பண்ணலாம். ஆனால் எல்லாருக்குள்ளே இருக்க அந்த லவ் சக்ஸஸ் ஆகுதா? ஃபஸ்ட்டு கொஸ்டின். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லவ் பண்ணுறோம், எல்லாருமே லவ் பண்ணுறாங்க. அந்த லவ்வால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே மாறுமா அப்படிங்கிறது தான் ரெண்டாவது கொஸ்டின். ஆமாம், சில பேருடைய வாழ்க்கை மாறி தான் இருக்குது, சில பேர் வாழ்க்கை வேறு மாதிரியும் மாறி இருக்குது. அந்த மாதிரி 2004 வெளிவந்த ஒரு படத்தோடைய ரிவ்யூ தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். 7G ரெயின்போ காலனி. பா என்ன படம் இல்லை! டைரக்டர் செல்வராகவன் அப்படி எடுத்துருப்பார். இந்த படம் வந்துட்டு அவருக்கு பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த படம்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த படத்தை வந்துட்டு அவர் உண்மையான காதலை வந்து டைரக்ட் பண்ணலங்க. என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை காதலை வெளிக்கொண்டு வந்திருப்பார். அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு காதலுடைய தவிப்பு, ஏக்கம், உணர்ச்சி, ரொமான்ஸு, ஃபெயிலியர், எல்லாத்தையும் தியாகம், இது எல்லாத்தையும் அந்த படத்தில் காமிச்சிருப்பார் 7G ரெயின்போ காலனி. இந்த படத்துக்கு மியூசிக்ஸ் யார் பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரக்ஸ் தான். ட்ரக்ஸ்னால் யாருன்னு தெரியும்ல நம்ம எல்லாருக்குமே. ஏன் நம்ம அடிக்கடி அவர் ட்ரக்ஸுன்னு சொல்லிட்டு இருக்கோம். யுவன் சங்கர் ராஜா. எப்பா மனுஷன் என்னம்மா இந்த படத்தில் சாங்ஸ்லாம் மியூசிக் போட்டுருவார். மொத்தம் இந்த படத்தில் 6 பாட்டு இருக்குது. 6 பாட்டுமே இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு லவ்வர்ஸோடைய காலர் டியூனாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவுக்கு 6 பாட்டுமே அவ்வளோ அழகாக மியூசிக்ஸ் போட்டிருப்பாரு நம்ம யுவன் சங்கர் ராஜா. AM ரத்னம் அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் இந்த படம் தயாராகிச்சு. இந்த படத்தில் முதல்ல அறிமுகமாகிறாரு ரவி கிருஷ்ணா, இந்த படத்தோட ஹீரோ கதிர். அதுக்கப்புறம் சோனியா அகர்வால், அனிதான்ற கேரக்டர். ஒரு காலனி 7G ரெயின்போ காலனி. அந்த காலனியில் ஒரு 4-5 கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு வந்துட்டு அரட்டை அடிக்கிறது, ஊதாரியாக சுற்றுறது, எல்லாரையும் கிண்டல் பண்ணுறது, வம்பு இழுக்கிறது, ஜாலியாக இருக்குது, நல்லா சாப்பிட்றது, தூங்குறது, இப்படி இருக்க ஒரு யங்ஸ்டர்ஸ் அந்த கூட்டம். அவங்க வந்து எப்பவுமே இப்படி தான் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அழகாக டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த 7G ரெயின்போ காலனிக்கு வந்துட்டு நார்த் இந்தியன் ஃபேமிலி வந்து குடிபெயர்றாங்க. அதுதான் வந்து அனிதாவோட ஃபேமிலி. அனிதா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப கரெக்டாக இருக்கிற பொண்ணு, படிச்சுட்டு நம்ம வேறு லெவலுக்கு போகணும், சொசைட்டியில் நம்மளை எல்லாருமே மதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பொண்ணு புத்தகமும் கையுமா படிச்சுட்டே இருப்பா. அவளுக்கு வந்து நிறைய மார்க்ஸ் வாங்கணும், ஸ்கோர் பண்ணணுன்றது தான் அவளுடைய ஆம்பிஷன். ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகணும், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு பெண். அது இந்த 2 ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் தான். இந்த பையனுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிடும். யாரா அது புதுசாக இருக்குது, நம்ம காலனியில் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த பொண்ணை போயிட்டு பார்ப்பார், பேசுவார். ஆனால் அந்த பொண்ணு அவனை பார்த்தாலே இன்னமும் அருவருப்பாக பார்க்குற மாதிரி பார்க்கும் ஹீரோவை. ஆனால் இவர் ஹீரோ விட மாட்டார். ஏன்னா அந்த பொண்ணு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். இவங்க எல்லாம் மொட்டை மாடியில் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த விடிய கால மொட்டை மாடியில் இந்த பொண்ணு போய் படிக்கிறதுக்காக மொட்டை மாடிக்கெலாம் போகும். சில சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த பொண்ணு காலேஜுக்கு போகும்போது பின்னாடியே போவார், பஸ் ஸ்டாண்டில் போவார், தன்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுவார். இப்படி பொறுப்பே இல்லாத இந்த பையனை வந்துட்டு நம்ம எப்படா லவ் பண்ணுறது அந்த பொண்ணு யோசிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். இந்த படத்தோட ஹீரோ இருக்கல, அவருடைய அப்பா என்ன பண்ணுவாங்க, நீ பொறுப்பாகவே இல்லை, நீ சரியாக படிக்கவும் செய்யலை, நல்ல ஒரு ஜாபும் போல. அவங்க அப்பா எப்போ தான் அடிச்சுட்டு அந்த பையனை வந்துட்டு, எல்லா அப்பாங்களையும் அப்படி இருக்கிறதானே சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அப்பாவும் அப்படி தான் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பையனும் பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க. இப்படி இருக்கிற ஒரு பையனை எந்த பொண்ணு தான் லவ் பண்ணும்? அதுதாங்க படத்தோட சுச்சுவேஷன். ஆனால் இப்படிப்பட்ட பையனையும் இந்த காதல் மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்க படம் தான் 7G ரெயின்போ காலனி. அந்த பையன் எப்படி மாறுறான், அவனுக்குள்ளே என்ன மாற்றம் நடக்குது, இந்த பொண்ணு எந்த அளவுக்கு அவனை மாற்றுது, இதுதான் அந்த டோட்டல் ஸ்டோரியே வந்துட்டு நம்ம செல்வராகவன் அவ்வளோ அழகாக நமக்கு சொல்லியிருப்பார். 2004 எல்லா இளைஞர்களோட இதய துடிப்பாக மாறின படம் தான் 7G ரெயின்போ காலனி. இந்த படத்தில் ஒவ்வொரு சாங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த படத்தில் வர சாங்ஸை வந்துட்டு நான் முத்துக்குமார் தான் ஒவ்வொரு வரிகளையும் வந்துட்டு செதுக்கி வச்சுருப்பார். அவர் எழுதினாருன்னு சொல்ல முடியாது, செதுக்கி வச்சிருப்பாருன்னு தான் சொல்ல முடியும். முக்கியமாக இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாங்குமே சூப்பர் டூப்பர் ஹிட் தான். நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவேன். எப்பா என்ன சாங்ல ஸ்ரேயா கோஷல் இந்த சாங்கை வந்துட்டு காதல் ஒரு பக்கம், ரொமான்ஸ் ஒரு பக்கம், ஏக்கம் ஒரு பக்கம், இது எல்லாமே கலந்த மாதிரி தன்னோட வாய்ஸ் மூலயமா இந்த சாங்ஸ் அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. இன்னைய வரைக்கும் சில பேருடைய காலர் டியூனாக தான் இந்த பாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கனா காணும் காலங்கள், இந்த சாங் மதுமிதாவும்
ஹரிஷும் பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே தொடர்ந்து இன்னொரு பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் பெண் பனி விழும் நேரம். ஐயோ இது என்னமா இருக்கும் தெரியுமா? அதுவும் இந்த சாங்ஸில் வந்துட்டு நம்ம கொரியோகிராஃபர் கல்யாண் மாஸ்டர் தான் வந்துட்டு கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்னொரு பாட்டு ஒன்று வருங்க. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பின் கனிவதில்லை. கார்த்திக் அவரோட வாய்ஸ்லாம் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே ரிங்காரமாக நம்ம காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அந்த பாட்டு செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருந்தது. நான் முத்துக்குமார் ரைட்டிங்கில் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக இதே சாங்கை வந்துட்டு நம்ம அந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஒரு பக்கம் ஷாக்காக இருக்கும், இன்னொரு பக்கம் சைலண்ட் மூமெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது சந்தோஷமாக சிரிச்சிட்டுலாம் வர மாட்டாங்க. மனசில் ஒரு பெரிய வலியோட சிந்திச்சுக்கிட்டே வருவாங்க. ஏன்னா ஒரு மனுஷனை ஊதாரியாக இருக்க ஒரு மனுஷனை இந்த காதல் எந்த அளவுக்கு மாற்றுது அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அப்போ வர சாங்ஸ் தான் நினைத்து நினைத்து பார்த்தேன். அந்த சாங் வந்துட்டு கேகே பாடியிருப்பார். சிங்கர் கேகே நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவர் வந்துட்டு இந்த சாங் பாடியிருப்பார். ஏன்னா கதிர் வந்துட்டு அந்த பொண்ணு இறந்துட்டதுக்கப்புறம் அவளை நினச்சிட்டு அவள் பேசுகிற மாதிரியே அவள் தன்னோட வாழ்கிற மாதிரியே நினச்சிட்டு அந்த வாழ்க்கையை மீதி இருக்க வாழ்க்கையை வந்துட்டு வாழ ஆரம்பிப்பார். இப்படி இந்த படத்தை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த படம் 2004 வரும்போது அந்த அளவுக்கு எல்லார் மனசுலையும் ஒரு தாக்கத்தையே உண்டாக்கின படம்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் இந்த படத்தில் நடித்ததுக்காக இந்த படத்தோட ஹீரோ ரவி கிருஷ்ணாவுக்கு வந்து ஃபிலிம்பேர் அவார்டும் கிடச்சிது. அதே சேம் டைம் வந்துட்டு நான் நல்ல மியூசிக் டைரக்டர்ன்றதுக்காக யுவன் சங்கர் ராஜாவுக்கு வந்து ஃபிலிம்பேர் அவார்டும் கிடச்சிதுங்க. ஸோ இந்த படத்தை பற்றி இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுகிறோன்னா இதே படம் தமிழில் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அதே மாதிரி தெலுங்குலேயும் வந்துட்டு 7G பிருந்தாவன் காலனின்ட்டு ரீமேக் பண்ணி எடுத்தாங்க. அங்கேயுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு 7G ரெயின்போ காலனி. ஸோ டைம் இருந்தால் இந்த படத்தை எல்லாருமே மறுபடியும் போய் பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நடந்த சில விஷயங்களில் ரீக்ரியேட் பண்ணி பாருங்கள். அடுத்து வேறு ஒரு அப்டேட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.